தமிழகத்தில் புதிய புதிய கட்சிகள், புதிய புதிய பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லி தமிழக அரசியல் ஒரு சூடு பிடிச்சிட்டு இருக்கு. திராவிட கட்சிகளுடைய தலைவர்கள் வீட்டிலிருந்து வாரிசு அரசியல் வரும்பொழுது கூட மகன்கள் தான் அரசியலுக்கு வருகிறார்களே தவிர ஒரு மகள் கூட அரசியலுக்கு கொண்டு வரப்படவில்லை. அப்படிங்கிறதே திராவிட கட்சி பெண்களை சமமாக நடத்தவில்லை எங்களுடைய தோல்வி. இதற்கிடையில் மற்ற கட்சிகளுக்குள்ளேயே அவங்களோட குடும்ப சண்டை, அதில் யார் மன்னராட்சி மாதிரி யார் கட்சியை பிடிக்கிறதுங்கிற சண்டை. ஸோ இப்படி தமிழக அரசியல் எல்லாரும் அவங்கவுங்க ஒரு கார்பரேட்டாக மாறி அவங்கவுங்க தன்னலத்துக்காக போய்கிட்டு இருக்க நிலையில் இதை மாற்றணும், இதை சரி செய்யணும், இது பற்றி பேசணும். அப்படின்னா வணக்கம். தமிழக பெண்கள் இயக்கம் யூடியூப் சேனல் வழியாக நம்ம எல்லாம் மறுபடியும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நம்ம இப்போ பேச போகிறது அரசியல், நேரடியாக தமிழக அரசியல். இன்றைக்கி தமிழக அரசியல் எப்படி இருக்குது? தமிழகத்தில் புதிய புதிய கட்சிகள், புதிய புதிய பரிமாணங்கள் அப்படின்னு சொல்லி தமிழக அரசியல் ஒரு சூடு பிடிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம பெண்கள் எங்கே இருக்கோம்? நம்ம அரசியல் பேசணும் அப்படிங்கிறதுக்கு தான் தமிழக பெண்கள் இயக்கம். தமிழகத்தில் எல்லாருக்கும் தெரியும், திராவிட கட்சிகள் 60 ஆண்டு காலம் ஆட்சி. பிறகு இப்போது நாம் தமிழர் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, பிறகு இப்பொழுது ஒரு விஜய் இளைஞருக்கான அரசியல் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம். இவைகளெல்லாம் ஒரு கருத்தியல் போரில் சென்று கொண்டிருக்கும் போது இப்பொழுது பிஜேபி ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற ஒரு அரசியலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் முரணா இல்லை இவங்க ஒத்துசைவோட போகிறாங்களா அப்படிங்கிற குழப்ப நிலை இந்த கருத்தியலில் எனக்கு. அந்த கருத்தியலை தமிழக பெண்கள் இயக்கம் விவாதத்துக்கு உட்படுத்தும். அதில் அனைவரும் பங்கு பெறணும். முற்போக்கு அரசியல் பேசின திராவிட கட்சிகளினுடைய மிக முக்கிய நோக்கமாக நான் பார்த்தது, மூட நம்பிக்கையை ஒழித்து விளிம்பு நிலை மக்களை சமநிலைக்கு கொண்டு வந்து பெண் சமூகத்தையும் சமமாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய சமூகமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் ஒரு திராவிட கட்சிகளுடைய கருத்தியலாக நான் பார்த்தேன். 60 ஆண்டுகளில் இது எதுவும் பெரிதாக நடந்த மாதிரியோ இல்லை மிக மிக குறுகிய அளவில், சிறிய அளவில் தான் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதே தவிர பெரிய அளவில் எந்த மாற்றமும் நிகழவில்லை. இன்னும் அடிப்படையாக நேரடியாக சொல்ல போனோம்னா, திராவிட கட்சிகளுடைய தலைவர்கள் வீட்டிலிருந்து வாரிசு அரசியல் வரும்பொழுது கூட மகன்கள் தான் அரசியலுக்கு வருகிறார்களே தவிர ஒரு மகள் கூட அரசியலுக்கு கொண்டு வரப்படவில்லை. அப்படிங்கிறதே திராவிட கட்சி பெண்களை சமமாக நடத்தவில்லை எங்களுடைய தோல்வி. இப்போ இங்கே என்னன்னா ஆன்மீக அரசியல். இந்த ஆன்மீக அரசியலில் என்ன சொல்ல வர்றாங்க? நீங்கள் படிக்காதீங்கன்னு சொல்ல வர்றீங்களா? போய் சாமி கும்பிட்டா மட்டும் போதும் நீங்கள் சொல்ல வர்றீங்களா? இல்லை பெண் முற்போக்கு இருக்குதுன்னு சொல்ல வர்றீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? என்ன கருத்தியலை ஆன்மீக அரசியல் அப்படிங்கிறது, ஆன்மீகமும் அரசியலும் எப்படி ஒன்று கலக்குது? நீங்கள் இதில் என்ன சொல்ல வர்றீங்க அப்படிங்கிறது புரியலை. அதாவது முருக கடவுள் தமிழர்களுக்கான மிக முக்கிய கடவுள், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர்களுடைய நம்பிக்கை முருக கடவுள் மீது இருக்கிறது. இதை இவ்வளவு மோசமான அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஒரு அரசியல் கட்சி வந்திருக்குதுன்னா, தமிழர்கள் பெண்கள் நம்ம விழிப்புணர்வோடு இல்லை என்றால் நம்ம இவ்வளவு முன்னேறி வந்தும் இவ்வளவு தூரம் பயணப்பட்டும் மீண்டும் மிக மோசமான நிலைக்கு போயிடுவோம். இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒன்று திராவிட கட்சிகளும் முற்போக்கு என்று சொல்லிக்கொண்டு ஒரு முற்போக்கையும் பண்ணலை. பிஜேபின்னு இப்போ ஆன்மீக அரசியல் கொண்டு வந்து எந்த முற்போக்கும் பேசவும் இல்லை. இதுக்கிடையில் விஜய் வர்றாரு, அவர் என்ன சொல்கிறாரு, என்ன கருத்தியல் சொல்கிறாருன்னு தெரியல. அவர் எல்லா கருத்தியலையும் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாரு. அடித்தள மக்கள்கிட்ட எங்கே போய் வேலை செய்கிறாரு, என்ன பண்ணுறாரு, எத்தனை பேர்கிட்ட பேசுகிறாருங்கிறதுல வீடியோ மட்டும் பதிவு பண்ணி அவர்களுடைய பிரபலத்துக்காக போடுறாங்க. இது ஒன்று நடக்குது. இதற்கிடையில் மற்ற கட்சிகளுக்குள்ளேயே அவங்களோட குடும்ப சண்டை, அதில் யார் மன்னராட்சி மாதிரி யார் கட்சியை பிடிக்கிறதுங்கிற சண்டை. ஸோ இப்படி தமிழக அரசியல் எல்லாரும் அவங்கவுங்க ஒரு கார்பரேட்டாக மாறி அவங்கவுங்க தன்னலத்துக்காக போய்கிட்டு இருக்க நிலையில் இதை மாற்றணும், இதை சரி செய்யணும், இது பற்றி பேசணும். அப்படின்னா எனக்கு தெரிந்த ஒன்று நம்பிக்கையாக இருக்கிறது பெண்கள் மட்டும்தான். பெண்கள் விழிப்போடு இணர வேண்டும். இளைஞர்கள் தயவு செஞ்சு எங்களோட இணையுங்கள் என்ற 50% தான் நாங்கள் சொல்கிறோம். மீதி 50% இருக்கக்கூடிய இளைஞர்களுக்குத்தான். இதுவரை ஆண்கள் தான் ஆண்டார்கள், இப்பொழுதும் வாரிசு அரசியலாக ஆண்கள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் 50% பெண்களுக்கு தரவில்லை, தலைமைத்துவத்தை தரவில்லை, தலைமையை தரவில்லை. அதனால் நம்ம பெண்கள் அரசியல் பேசலாம் வாங்க. இப்போ ஒரு திராவிட கட்சிகளும் மாற்றுக் கட்சிகளும் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒரு முன்னோட்டமாக நாங்கள் கிட்ட பகிர்ந்துருக்கிறேன். இதை நிறைய பேசணும்.
எந்த ஊடகத்திலும் எந்த சோசியல் மீடியாவிலும் பெண்கள் அனைவரும் அமர்ந்து அரசியலையும் அரசியல் கட்சிகளை பற்றியும் பேசினார்கள் என்று இதுவரை வரவில்லை. இதை மாற்றியமைக்கத்தான் தமிழக பெண்கள் இயக்கம். அதனால் எல்லாரும் வாங்க, இதில் எடுத்திருக்கக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள், என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நாம் ஒவ்வொரு வாரமும் அரசியல் உரையாடுவோம். மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்தில் மாற்றி மிகப்பெரிய வரலாற்றை ஏற்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.